கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்துக்கு அமைய ஆலையடி வேம்பு பிரதேச செயலக பிரிவின் 3 கிலோமீட்டர் கடற்கரை பிரதேசம் தூய்மைப்படுத்தப்பட்டது. ஆலையடி வேம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் தலைமையில் ஒழுங்கு செய்யப்பட்ட கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியில் அரசு அதிகாரிகள், இராணுவத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடற்கரை பிரதேசங்களை தூய்மைப்படுத்தி சுத்தம் செய்யும் திட்டம் மட்டு மாவட்டத்தில் 27 இடங்களில் இன்று சிறப்பாக இடம்பெற்றது. ஏறாவூர் பற்று பிரதேச செயலக பிரிவின் ஏறாவூர் புன்னகுடா கடற்கரை பகுதியில் இடம்பெற்ற பிரதான நிகழ்வு ஏறாவூர் பற்று பிரதேச செயலாளர் எஸ் தனபாலசிங்கம் தலைமையில் இடம்பெற்றது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மட்டு மாவட்ட உறுப்பினர் கே திலக்நாதன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். தேசிய மக்கள் சக்தியின் நிந்தவூர் பிரதேச அமைப்பாளரும் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஏ ஆதம்பாபாவின் இணைப்பாளர் சம்சூன் அலி தலைமையில் நிந்தவூர் கடற்கரை பிரதேசங்களை தூய்மைப்படுத்தும் செயற்பாடு இடம்பெற்றது. பிரதேச சபையின் செயலாளர் ஏ.எம். அப்துல் லத்தீப் ஆகியோரின் வழிகாட்டலில் நிகழ்வு இடம்பெற்றது. அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எம். ஜெயராஜன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். அக்கரைப்பற்று பிரதேச செயலாளர் டி.எம்.எம். அன்சார் தலைமையில் அழகான கடற்கரையின் பங்குதாரர்கள் எனும் தொனிப்பொருளில் கடற்கரை பிரதேசங்களை தூய்மைப்படுத்தும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. அரசு திணைக்கள அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள், போலீசார், இராணுவத்தினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மூதூர் பிரதேசத்திலுள்ள கடற்கரைகளை சுத்தம் செய்யும் நிகழ்வு மூதூர் அபீப் நகர் கடற்கரையில் மூதூர் பிரதேச செயலாளர் எம்.பி.எம். முபாரக் தலைமையில் இடம்பெற்றது. மூதூரில் கடற்கரை பகுதி 9 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 12.5 கிலோமீட்டர் தூரம் உள்ள கடற்கரை பகுதியானது சிரமதானம் மூலம் துப்புரவு செய்யப்பட்டது. அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். சாய்ந்தமருந்து கடற்கரை பிரதேசத்தை சுத்தம் செய்யும் செயற்பாடு பிரதேச செயலாளர் எம்.எம். ஹாஷிக் தலைமையில் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ஏ. ஆதம்பாவா தலைமையில் இவ்வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சாய்ந்தமருது பிரதேச செயலகமும் கல்முனை மாநகர சபையும் இணைந்து இவ்வேலை திட்டத்தை முன்னெடுத்தன. மேலதிக அரசாங்க அதிபர் எஸ். ஜெகராஜன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கிழக்கு மாகாண கடற்கரை ஓரத்தை தூய்மைப்படுத்தும் வேலைத்திட்டம் திருகோணமலை மான்பூங்கா கடற்கரையில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜாந்தலா ரத்னசேகர பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். திருகோணமலை மாவட்ட செயலகமும் கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. கிழக்கு மாகாணத்தில் அதிகளவிலான உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தரும் காத்தான்குடி கடற்கரை பிரதேசம் காத்தான்குடி நகரசபை உதவியுடன் தூய்மையாக்கும் பணிகள் இன்று இடம்பெற்றது. நகர சபையினர், போலீசார், படையினர், பிரதேச செயலகம், தொண்டர் நிறுவனங்கள் இணைந்து இதனை மேற்கொண்டன. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் அட்டாளைச்சேனை பகுதியிலும் கடற்கரையை சுத்தப்படுத்தும் நடவடிக்கை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஒலுவில் வெளிச்சவீட்டு கடற்கரை பகுதிக்கு அருகில் இது தொடர்பான நிகழ்வு இடம்பெற்றது. அட்டாளைச்சேனை பிரதேச சபையின் பங்கேற்புடன் பிரதேச சபை உத்தியோகத்தர்கள், அரச நிறுவனங்கள், பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்களின் பங்கேற்போடு கடற்கரை சுத்தம் செய்யப்பட்டது. சுத்தமான கடற்கரை கவர்ந்தெழுக்கும் சுற்றுலாத்தரம் எனும் தொனிப்பொருளில் அரசாங்கம் முன்னெடுக்கும் கடற்கரையை சுத்தப்படுத்தல் நடவடிக்கை இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலும் ஆரம்பமானது. கடற்கரையை அண்மித்த 23 பகுதிகளில் இந்நடவடிக்கை இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்நிலையில் சுத்தமான கடற்கரை கவர்ந்தெழுக்கும் சுற்றுலாத்தரம் எனும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இலங்கையின் மிக நீளமான கிண்ணியா பாலத்திற்கு கீழ் உள்ள கடற்கரையை சுத்தப்படுத்தும் நடவடிக்கை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிண்ணியா பிரதேச செயலக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு, பிரதேச செயலக பிரிவு, பொது அமைப்புகள், பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது.